வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த சாரியோட கை டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான ப்ளவுஸ் டிசைன் இது. ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸு, இது சாரீ கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது முந்தியும் ப்ளவுஸும் ஒரே கலரு. இந்த சாரியோட கலர் வச்சு பைப்பிங் பண்ணிக்கலாம். சும்மா மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம கை கட் பண்ணுற மாதிரி தான். இது ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். சன்னமாக உருட்டி கொடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி சன்னமாக உருட்டி கொடுங்க. இது என்னோடய ப்ளவுஸ் தான். ரொம்ப அழகான சாரியும் ப்ளவுஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இது வந்து தாமரை வரும், சின்னதாக ஒரு குட்டி தாமரை நம்ம பண்ண போகிறோம். ஒரு 3 இதில் மட்டும் வருங்க, நடுவில் 1, சைடில் 2. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பைப்பிங் பண்ணி இதுக்கு நம்ம பாசி வச்சு கைக்கு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதாவது உடனே கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து இதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நான் கட் பண்ணுற பக்கம் வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம், அந்த பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம சுற்றிலுமே வந்துட்டு கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிட்டு வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பிடலாம். 1 ஃபுட் அளவுக்கு சரியாக வரும். 1 ஃபுட் அளவுக்கு வந்து அடித்து திருப்புங்க. இது வந்து சில்க் காட்டனு, இல்லை வேறு எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இல்லை சாரீலேருந்து கூட கட் பண்ணி பண்ணலாங்க. இது சேம் கலர் சில்க் காட்டன் இருந்தது, அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ சுற்றியில் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். கேன்வாஸ் மேலேயே அந்த ஓரத்தில் எட்ஜிலேயே அப்படியே போட்டுவாங்க. போட்டு வரும்போது இந்த மாதிரி விரித்து கொடுத்து 2 இதுவும் கிராஸ் பீஸும் இப்படி விரித்து கொடுத்துட்டு சென்டரில் வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்கனால இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பைப்பிங் வந்துடும். பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். பைப்பிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் சன்னமாகவே அப்படியே கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ மேலே வரும்போது இங்கே மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கிராஸ் பீஸை, அந்த பீஸை மேலே அந்த பக்கம் இருக்கிற பீஸை அப்படியே மடித்து கொடுத்து அந்த பிசுறு தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த பூ டிசைன் ஃபினிஷ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அந்த சைடில் வர இதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சு ப்ளவுஸ் கலர் பைப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ கலர் சில்க் காட்டனில் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், உள் பக்கம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்.
செமையாக இருக்குது. இப்போ அடுத்ததுக்கும் கொடுத்துடலாம். நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து அப்படியே பொறுமையாக கொடுத்துட்டு அந்த கார்னர் நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. கார்னர் நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இதோட பின்கழுத்து டிசைன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். பின்கழுத்து சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ அழகாக வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது திருப்பி விட்டு பைப்பிங் பண்ணிடலாம். பின்கழுத்துக்கு மட்டும் இல்லை, முன்னாடியும் சேர்த்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த கார்னர்கிட்ட வரும்போது அந்த ஒரு சின்ன ஃப்ளிக்ஸு வரும், அதை மடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அழகாக வந்துடும். அப்படியே நிப்பாட்டி திருப்பிட்டா அது முடிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பி விட்டுறலாம். இப்போ உள் பக்கம் திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 3க்குமே நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. ஒரு கைக்கு நான் முடிச்சுட்டேன், இன்னொரு கைக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ அந்த பக்கம் அதை வச்சிடலாம். இப்போ முடிச்சுட்டு அந்த நம்ம கேன்வாஸில் வந்து எட்ஜில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா அடையாளத்துக்கு, அந்த அந்த எட்ஜிலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. அது நம்ம அடையாளத்துக்கு கேன்வாஸில் தையல் போட்டிருக்கோம், அந்த தையல்லே அப்படியே போட்டுவாங்க கரெக்டாக வச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நிப்பாட்டிட்டு இங்கிட்டு திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, குட்டி தாமரை ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இந்த சைடு இருந்து 3 இன்ச்சு, இந்த பக்கம் இருந்து 3 இன்ச்சு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம அந்த அடித்து வச்சுருக்க கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இப்போ இந்த நம்ம வளைவு கொடுத்து அந்த பூ வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கோட்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே தூக்கி வச்சு அப்படியே தைச்சிட்டோம். அந்த அந்த பைப்பிங் எட்ஜு வரைக்கும் அப்படியே வளைச்சி கொடுத்து நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் கொண்டு போயிடலாம். அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். அந்த தையல் பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நிப்பாட்டிட்டு இப்போ இந்த பக்கமும் கொடுக்கலாம். இப்போ இங்கிட்டிருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு கரெக்டாக அந்த வளைவு வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த பைப்பிங் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்புங்க. ஏன்னா இது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு நல்லாவே வளைவு கொடுக்கும். அதனால தான் ஒரே அளவாக நம்ம அடித்து திருப்பணும்னு சொல்கிறது. இது திருப்பிட்டு அயனெல்லாம் பண்ணாதீங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கும் அந்த கிராஸு. அப்போது நமக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வராது, அது சுருக்கம் விழுகும். அதனால் அயன் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டு அப்படியே லேஸாக அப்படியே தேய்ச்சி விட்டோன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அப்படியே அந்த தாமரையை வச்சு ஃபிட் பண்ணிடலாம்.
பாருங்கள். 2 பக்கமும் நமக்கு இந்த லைன் வந்து சென்டரில் இந்த தாமரை வருது. ரொம்ப லுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ளவுஸுக்கு இன்னுமே செம்மையாக இருக்கும். பின் கழுத்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ப்ளவுஸ் டிசைனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்குன்னு தைச்சதுலேயே ரொம்ப அழகான டிசைன் இது. இந்த பக்கமும் தைச்சிடலாம். நூலெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே மாற்றி கொண்டு வந்துடலாம். இதுக்கு நான் பட்டன்லாம் வைக்கல, ஃபுல்லாக பிங்க் கலர் பாசி ஒர்க்கு கொடுத்துருக்கேன். சும்மா விட்ட போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம வீடியோக்காக கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக பிங்க் கலரில் ஃபுல்லாக பாசி ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா ப்ளைனாகவே விட்டுடலாம். இப்போ நூலெல்லாம் உள் பக்கமாக கட் பண்ணி விட்டாச்சுங்க. சாதாரண ரவுண்ட் நெக் தான். இடுப்போட உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்கோட உயரம் வேணும்னு நான் 9 இன்ச் வைக்கிறேன். சுற்றளவு வந்து 9.25. இடுப்போட உயரம் 14.5 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி வரைஞ்சிட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் லைனிங் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் கீழே மடித்து தைச்சிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் வந்து நம்ம மடித்து தைக்கும் போது அந்த இறக்கம் வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணாமல் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எப்பயும் போல் 2 சேமாக வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் சைடு அடித்து திருப்பியிருந்தால் முன்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி வைப்போம். இது வந்து எப்பயும் போல் தான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். என் ப்ளவுஸே முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். இப்போ சாரியோட கலருக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். அப்படியே இழுத்து கொடுங்க. பைப்பிங் கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து பண்ணலாம். ரொம்பவும் இழுக்காதீங்க, ஓரளவுக்கு. இப்போ உருட்டி தைச்சிடலாம். ப்ளவுஸ் என்னோட தான். எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் கேட்டாங்க இது எப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு சூப்பரான டிசைன் இது. சாரீ கலரும் ரொம்ப அழகுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தைச்சி விட்டு இப்போ உருட்டி தைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க, அவசரம் இல்லை. இந்த மாதிரி உருட்டை அழகாக வரணுங்க. அந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு தடவை பண்ணும்போது சரியாக வரலைன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒரு 2 தடவை பிரித்தோன்னா தான் அடுத்து வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவோம். பைப்பிங் வரலைன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா பைப்பிங் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டிசைனுக்கும் பைப்பிங் கண்டிப்பாக தேவைங்க. இப்போ தைச்சி முடிச்சிடலாம். நல்லா ஒரு மடக்கி விட்டு ஒரே அளவாக முடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக ரவுண்ட் நெக் பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். 1 ஃபுட் அளவுக்கு அடித்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி வச்சு விட்றலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். 6 இன்ச் எடுக்கிறேன். அது 2ஆக மடிச்சுக்கலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு, அகலமும் 6 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி சென்டரில் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற டிசைன் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சன்னமாக தான் நம்ம அந்த கோபுரம் போடணும், ரொம்ப பட்டையாக போடக்கூடாது. அடுத்த இதழ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவ்வளோதான். இதை வந்து வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது 5 இதழ் வர ஒரு டிசைன் ஒன்று, அப்புறம் 3 வர்றது ஒன்று, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஈஸியான டிசைனுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 2ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2, அடுத்து வர்றது 1, அடுத்து கட் பண்ணுறது 1ங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சன்னமாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு 3 வரணுங்க. கோபுரமும் சின்னதாக தான் வரணும். நடுவில் பண்ணுறதும் குட்டியாக வந்துட்டு, அடுத்து பண்ணுறது 2.5 இன்ச்சு பண்ணுங்கள் உயரம். இந்த மாதிரி ஒரு 2 இது மட்டும்தான் வரையணும். நம்ம 5 வராது, 3 வரும், அதோட சின்னதாக. அவ்வளோதாங்க. இப்போ இது மாதிரி 2 செட்டு, அதாவது 3 3 வந்து 2 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க. 5 இது வர்றது ஒரு செட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2ஆக மடித்து, அதாவது நமக்கு சன்னமாக வரும். நம்ம அப்படியே அயர்ன் பண்ணால் இது இன்னும் டார்க்காக தெரியும் உங்களுக்கு. டபுளாக பண்ணுறனால துணி இருக்குது, அதனால் வந்து நான் டபுளாக கொடுக்குறேன். உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிளாக வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியாக இருக்கனால அயர்ன் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸை சுற்றி அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுக்கும் நம்ம வச்சு தைச்சிக்கலாம். அதை தையல் உள்ளே போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கிளாத்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தள்ளி வச்சு தைங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைச்சிருங்க. பொறுமையாக அதை சுற்றிலும் நம்ம அந்த கேன்வாஸ் எட்ஜிலே போய் இதை வந்து அடையாளத்துக்கு இந்த சைடு போடுறது. அவ்வளோதாங்க. இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி. இங்கே மட்டும் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். மேலெல்லாம் வந்துட்டு ஒட்டவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பைப்பிங் பண்ணுங்கள். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. ரொம்ப பட்டையாக வர இடத்துல எல்லாம் வந்துட்டு லைட்டாக சன்னமாக தள்ளி வச்சு தைங்க. நிப்பாட்டிட்டு இந்த பக்கமும் தைச்சிடலாம். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கனால நம்ம 2 கையும் தான் வேலை செய்ய முடியும். சில நேரம் வந்து நீங்கள் வந்து 2 கையும் யூஸ் பண்ணுறீங்க, தெரிய மாட்டேங்குதுன்னு. ஒரு கையிலலாம் சத்தியமாக இதை வந்து பிடிச்சி நம்ம பண்ண முடியாதுங்க பைப்பிங்கு. அதனால் 2 கையும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ உள்ளே இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தையல் போட்டு ஃபுல்லாக செட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது முன்னாடியும் டிசைன் வரும். அடுத்து வச்சிடலாம். இப்போ 5மே வச்சு நம்ம தைச்சு முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அடுத்து ஒன்று வச்சிடலாம். இப்படி தான் வருங்க. இது உண்மையிலே நல்லா நமக்கு ஒரிஜினல் அப்படியே தாமரை மலர்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடுக்கடுக்காக அழகாக வந்துடும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த 3 இது சொன்னேன் இல்லையா, 2 செட்டை அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸாக அடித்து திருப்பி வச்சுருக்கோம். அது வந்து இந்த பக்கம் முன்னாடி இருந்தே நம்ம வைக்கலாம். 2 சைடுமே முன்னாடி வரும் அந்த லைனு. பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் தள்ளி வைங்க. இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் அந்த பாதி ரவுண்டுக்கு மேலே வர வரைக்கும், சென்டர்லேருந்து மேலே கொஞ்சம் தூரம் வர வரைக்கும் அப்படி தைச்சிக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி நம்ம அந்த தையல் ஃபுல்லாக முன்னாடி கொண்டு போயிடலாம். அயன் பண்ணிடாதீங்க. கிராஸ் பீஸு அயன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து லைட்டாக அந்த இடத்துல ஒரு 2 நூல் தையல் மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே கொடுத்துடலாம். 2வது லைன் வரும்போது வச்சுருக்கணும். நம்ம இப்படி ரிவர்ஸில் கொண்டு போனோம்னால நம்ம வைக்கல. இப்போ வந்து ஒரு 2 தையல் மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே சொருவிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. லைட்டாக தூக்கி விட்டு தைச்சிட்டு அடுத்த லைன் வந்து கொண்டுட்டு வரலாம். அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் 3 லைன் கொண்டுட்டு வரலாம். இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, இதிலேருந்து இருந்தால் போதும் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அப்படி தெரிலன்னா ஷோல்டர்லேருந்து 2வது லைன் கொண்டு வாங்க.
இப்போ இது கீழ் வாக்கில் மடிச்சு விட்ருங்க, திருப்பி விட்ருங்க கீழ் வாக்கில் இப்படி. அவ்வளோதாங்க. இப்போ திருப்பிடலாம். இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கொடுத்துடலாம். அதோட கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எப்படி கிராஸாக கொடுத்தோமோ அதே மாதிரி அங்கேயும் அப்படியே கிராஸாக கொடுத்துருங்க. ஊசி வச்சு நல்லா தள்ளி விட்டுறலாம். இப்போ மேலே வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே திருப்பி வரலாம். இப்போ இன்னொரு லைன் கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த மாதிரி தாமரை வச்சு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். கரெக்டாக உங்களோட ப்ளவுஸ்க்கு இந்த இடத்துல அப்படியே பொசிஷன் அதாவது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், உள்ள இந்த இடத்துல வச்சா சரியாக இருக்கும் நமக்கு, அப்படி இந்த இடத்துல வச்சா கரெக்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிட்டு வைங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் நல்லா ஹைட்டாக இருக்கும் இடுப்பு, இன்னொன்று சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவல் பண்ணிவிட்டு அது வச்சு தைக்க ஆரம்பிங்க. சூப்பராக இருக்குங்க. இப்படியே போடலாம், இருந்தாலும் நான் பாசி எல்லாத்துக்குமே பாசிக்கு வச்சுருக்கேன். ரொம்பவே அழகான இருந்துச்சு இந்த டிசைனு. பிங்க் கலரில் ஃபுல்லாக பாசி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படிங்க உட்கார வச்சிடலாம். நிப்பாட்டிட்டு திருப்பிடுங்க. நூல் எடுக்க வேணாம், அப்படியே திருப்பிக்கலாம். பைப்பிங் பள்ளத்துலேயே அப்படியே போட்டுவாங்க. நூல் மட்டும் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மேலே பார்த்து ஒன்று வச்சிடலாம். கழுத்தை ஒட்டி மேலே பார்த்து ஒன்று வச்சுருங்க. இப்போ அந்த 2 இதழ் வச்சு நம்ம அது உள்ளே நல்லா ஒரு தையல் போட்டுட்டு முன்னாடி அதை மேலேருந்து ஒன்று கீழே பார்த்து ஒன்று வச்சு விட்டுடலாம். இது அப்படியே நல்லா இந்த பிசிறு உள்ளே போக சொருவி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். அவ்வளோதாங்க.
ரொம்ப அழகான டிசைனு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸு. தாமரை பிடிக்காதவங்களே கிடையாது. தாமரையிலே நம்ம வந்து நிறைய போட்டிருக்கேன் நான். எல்லாத்தோட இந்த தாமரை வந்து ரொம்ப அழகான டிசைனுங்க. இதே இது கைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிப்பாட்டிட்டு அப்படியே தைச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாங்க. ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக பைப்பிங் அந்த இது இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாத்துக்கும் நம்ம ஹெம்மிங் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் இதுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் ஒரு கலர் பாசி கொடுக்குறேன். இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்திருக்கு இடுப்பா. நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செமையாக இருக்குது பாசி வச்சதுக்கப்புறம். இது முன்னாடி இந்த டிசைன் வந்து சாரியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே பூ டிசைன் தான். சரி அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசித்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. மடித்து போட்டு அந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். மேட்சாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் கை, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதாவது கை டிசைனும் இந்த சாரியை போட்டு தம்ப்நெயில் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.